ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு துலா லக்ன நண்பர்களுக்கு வார பலனாக 7 நாட்களுக்கு உண்டான பலனாக பிப்ரவரி 10 முதல் பிப்ரவரி 16 வரைக்கும் உள்ள சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உள்ள நட்சத்திர பலனாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த லக்ன பதிவுங்கிறது தான் இதில் உண்மை. நீங்கள் துலா ராசியாக இருந்தால் நீங்கள் லக்னம் என்னன்னு பாருங்க, அந்த லக்ன பதிவை மாற்றி பாருங்க. துலா லக்னத்துக்கு தான் இந்த பதிவு. இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம். துலா லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் அவிட்ட 2 பாகத்தில் சந்திரன் போயிட்டு அதுக்கப்புறம் கும்பராசிக்கு மாறி 5ஆம் வீட்லேயும் சந்திரன் போகிறாரு. இந்த நாள் செவ்வாயினுடைய பலனை தரக்கூடிய நாள். அதனால் பேச்சில் வரக்கூடிய ஆதாயம், அதே போல் பண முதலீடுகள், அதாவது ஒரு கான்ட்ராக்டுக்காக முதலீடு பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக முதலீடு பண்ணுறது, கருவிகள் தயாரிப்புக்காக முதலீடு பண்ணுறது, வியாபாரத்துக்காக முதலீடு பண்ணுறது, ரொட்டேஷன் ப்ராசஸ் நல்லா நடக்கும். நல்லபடியாக இன்றைய நாள் தொழில் பலத்தை வளர்க்கும், கொடுக்கும், வளர்ச்சியை இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை, கோபத்தை, முன்கோபத்தை குறைச்சிக்கணும். ஏன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்போது அதில் ஒரு மிலிட்ரி டிசிப்ளின் இருக்கும். நமக்கு ரொம்ப அவசரம், ஆதிக்கம் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் இன்றைக்கி ஸ்மூத்தாக போய். அடுத்த நாள் பிப்ரவரி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம். கும்பராசியில் சந்திரன் ராகனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னாலே மன மகிழ்ச்சி, பொழுதுபோக்கு, விளையாட்டு, குழந்தைகள் நலம், வரன் பார்க்கறது, அல்லது ஏதாவது ட்ரிப்பு போகலாமான்னு யோசிக்கிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, கோயில் சம்மந்தப்பட்டது, பூர்வீக சம்மந்தப்பட்டது, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாள் நன்மைகள் தான் நடக்கும். ப்ராப்ளம் இல்லாத நல்ல நாளாக இருக்கக்கூடிய அமைப்பு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம். மத்தியானம் 2:56 வரைக்கும் பூரட்டாதி, அதுக்கப்புறம் உத்திரட்டாதி. அப்போ குரு நமக்கு 7ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா? அதனால் புதுசாக வரன் பார்க்கறது, இதுக்குண்டான அமைப்பெல்லாம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் கான்ட்ராக்டு எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறவங்க, ஏஜென்சியாக டீல் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். புதிய கஸ்டமர்னால நன்மைகள் கிடைக்கும். கூட்டு தொழில் ஒப்பந்தங்கள் மேம்படும். வளர்ச்சிகள் நல்லாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமைக்கிறது. இந்த மதியம் 2:56க்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்குது, சனியினுடைய நட்சத்திரம். இப்போ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 13ஆம் தேதி மதியம் 12:35 வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஆனால் கமிஷன் துறை, கலைத்துறை, ஒப்பந்தத்துறை, எழுத்துத்துறை, இது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நன்மை தரும். அப்போ மூளை உழைப்புன்னு சொல்கிறது, மூளை உழைப்பு பேசுகிறவங்களுக்கெல்லாம் அது நல்ல பலனை தரும், நல்ல நாளாக சொல்லலாம். பிப்ரவரி 14ஆம் தேதி காலையில் 10:42 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இதில் கம்ப்யூட்டரு, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், விவசாயம், நீர்வளத்துறை மற்றும் அனைத்து விதமான உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தொழில் பலம் கூடும், வியாபாரம் அதிகரிக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். இந்த புதன்கிழமை காலையில் 10:42க்கு மேலே சந்திரன் மேச ராசிக்கு வர்றார். 7ஆம் வீட்டில் கேது நட்சத்திரத்துக்கு வர்றார். அஸ்வினி நட்சத்திரம் காலையில் 10:42 தொடங்கி மறுநாள் வரைக்கும் கேதுவாக செயல்பட போகிறது. கேது நம்மளுக்கு 12ல் இருக்கிறதுனால, கேதுவும் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துகிட்டு இருக்கும், அதிருப்திகள் நிலவும். இதை சொல்லலாமா வேண்டாமா, பேசலாமா, அல்லது வேற ஏதாவது வித்தியாசமாக வந்துடுமான்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டு போயிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவு ரொம்ப யதார்த்தமாக இருந்துக்கிறதும் அதிக பேச்சு தவிர்த்துக்கிறதும் நல்லது. அந்த நாள்
உங்களுக்கு கேதுனுடைய நட்சத்திரம் வந்து காலையில் 9:25, அதாவது வியாழக்கிழமை பிப்ரவரி 15 காலையில் முடியுது. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஏன்னா கேது முடிஞ்ச உடனே பரணி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம் தொடங்கிடுது. சுக்கிரன் நமக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, உறவினர்கள் சந்தோஷப்படுறது, ஒரு வகையில் ஒருத்தர் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை, தொழில் அந்தஸ்து, கௌரவம் கூடுறது, இதெல்லாம் இன்னைக்கு நல்லா நடக்கும். ஸோ மொத்தத்தில் பொருளாதாரத்துக்கும் மேன்மை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. கடைசி நாள் பிப்ரவரி 16ஆம் தேதி காலையில், அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 8:46 அன்னைக்கு 8:46 மணிக்கு 11 முடிஞ்சு கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குது. அப்போ சூரியனுடைய பலாபலனை துலா லக்னக்காரர்கள் அனுபவிக்கிறாங்க. அப்போ சூரியன் செவ்வாய் மாதிரி செயல்படுறாரு. செவ்வாயும் சூரியனும் 4ஆம் வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் உற்பத்தி சார்ந்தது, வேலையில் மதிப்பு கௌரவம், வீட்டுக்கு பொருட்கள் வாங்கிறது, கம்யூனிகேஷன் லைனு, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, கருவிகள், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான வியாபார வளர்ச்சிகளுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இப்படி 7 நாளில் நட்சத்திர ரீதியாக நம்ம எல்லாம் பலனை பார்த்துட்டோம். ஆனால் இன்னும் இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் அட்வான்ஸ்டு சிஸ்டம்னு இருக்கு. உபநட்சத்திரம் கண்டுபிடிக்கிற முறை, நம்ம 12 பாவங்களுக்கும் உபநட்சத்திரம் தெரிஞ்சுக்கி நம்ம பிறந்த நேரம் இடத்தை வச்சு அந்த உபநட்சத்திரங்களை டெரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் துல்லியமாக எந்த நட்சத்திரம் தன்னைக்கு நமக்கு என்ன நிகழ்வுகளுக்கு சாதக பாதகம்ங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த ஜோதிடம் அட்வான்ஸ்டாக நமக்கு உதவுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சு இதை நீங்கள் அடாப்ட் பண்ண பாருங்கள். லக்னத்திலிருந்து 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 நமக்கும் கொஞ்சம் நெகட்டிவ். அதே போல் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடமும், 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடமும் ஆரோக்கியத்தையும், உறவுகளையும், சந்தோஷத்தையும், இறையருளையும், ஆயுள் பலத்தையும், அதே போல் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்படி இந்த பாவங்களோட தொடர்பு படுத்தி அந்த பாவங்களுக்கான அதிகாரிகளை நம்ம பிறந்த லக்ன பேஸ், லக்ன புள்ளி, அதை அடிப்படையாக வச்சு 12 பாவங்களுக்கும் கரெக்டான அதிகாரிகளை கண்டுபிடிச்சி நம்ம கேள்விகளுக்கான பதில்களை எடுக்கிற இந்த முறையை பயன்படுத்தினீங்கன்னா ஜோதிடம் நமக்கு கரெக்டாக வழிகாட்டும். நான் இன்ன கேள்வி கேட்குறேன், இன்ன விருப்பப்படுறேன், அந்த விருப்பம் எனக்கு நிறைவேறுமா நிறைவேறாதா, நான் எதிர்பார்க்குற நிகழ்வு நடக்குமா நடக்காது. அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பாவங்களை இயக்கக்கூடிய உபநட்சத்திரங்கள் தான் நமக்கு தீர்வை கொடுக்கின்றன. இதை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.